ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ விஜயோட ஆக்டிங் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பேசியிருப்போம். வேறு லெவல் மாசத் தரமாக வந்து இன்றைக்கி சம்பவம் பண்ணியிருந்தாரு. நம்ம விஜயோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு ரகெட் விஜய் பேக் டு ஃபார்ம் பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த நதிக் ஃபேமிலிக்கு அப்படிப்பட்ட ரக்கட் பாய் தான் தேவை. ரக்கட் பாய்லேருந்து லவர் பாய் மாதிரி சேஞ்ச் ஆன விஜய் வந்து கண்டிப்பாக இந்த குடும்பத்தை சமாளிக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமாக இருக்காங்க. குமரன்லாம் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. ஆனால் நம்ம குமரனை எதிர்த்துட்டு அடிக்க போகும்போது அப்படியே பொங்கிட்டு வருது நம்ம கோவம் கங்காவுக்கு. ஏம்மா அப்படி தானேம்மா அவங்களுக்கும் இருக்கும். காவேரி உனக்கு ஒன்று சொல்லும்போது இவ்வளோ குத்துதே. அங்கே அவர் ஒய்ஃபுன்னு சொல்லி தானே கேட்குறேன். நான் ஒய்ஃபை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் தான் உரிமையாக தானே கேட்குறாரு. அப்போ கூட உங்கள் யாருக்குமே புரியலையா என்ன? அது வந்து அவர் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம். அதான் ரொம்ப அழகாக டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாண்ட் இருந்துச்சு. வெளியில் வந்ததுனால மாறி இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அழகாக கொண்டு போயிட்டாங்க. இந்த நிவின் இருக்காப்லே எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் அவங்கள பேச விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பட் அது வந்து இன்னும் தெளிவாக அடித்து சொல்லல. அந்த சாதாரணமாக சொன்னதுக்கு அவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அதை வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா? ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். பட் ஆனால் அது அவரும் அப்படி சொல்லவும் கூடாது, சொல்லாமலும் இருக்கக்கூடாது. நிவினோட கேரக்டர் டேமேஜே பண்ணாமல் ரொம்ப அழகாக கண்டு போயிட்டு இருந்தாங்க இன்றைக்கி எபிசோடில். நிவின் பார்த்தீங்கன்னா குமரன் கிட்டேயும் சொல்லிட்டார் எல்லா விஷயத்தையும். அதுவும் சேர்ந்து கோவத்தோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விஜய் கிட்ட செம்மையாக வந்து சண்டை போடுறாரு. நிவின் கிட்ட சண்டை போட்டோன்னே எம்னா முன்னாடி வந்தாங்க பாருங்க. அப்போ விஜயோட ரியாக்ஷன் வேறு லெவலுங்க. உண்மையிலே நான் சிரிச்சுட்டு அந்த இடத்த பார்க்கும்போது, ஏன்னா வந்து நீலாம் பேச வந்துட்ட பார்த்து, ஏன்னா நீலாம் வந்து நான் வளர்த்து விட்ட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவரால் தான் அங்கே கல்யாணமே நடந்துச்சு, இல்லைன்னா அங்கே வந்து கல்யாணமே நடந்திருக்காது. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து எஃபோர்ட் போட்டார். அதுக்கு முக்கியமான ரீசன் நிவின் சொன்ன மாதிரி அவருக்கு விஜயோட அந்த ரூட் கிளியர் ஆகணும், காவியோட ரூட் கிளியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மெயின் ரீசனும் அதில் இருந்தது. அது உண்மைதான். ஆனாலும் வந்து அவ்வளோ தூரம் பண்ணியும் ஆனால் இங்கே வந்து இப்படி நிவின் காவேரி யமுனா வந்து இப்படி பேசினாங்க பாருங்கள். அப்போ தான் விஜயோட ரியாக்ஷன் லுக்கு தரமாக இருந்துச்சு. முன்னாடிக்கெல்லாம் எவ்வளவோ அண்ணன் இப்போ கூட வந்து பிரதர் தான் சொல்கிறார். இவ்வளோ தூரம் நடந்தோம். ஆனால் அப்போ கூட அந்த குடும்பம் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன். அவங்ககிட்ட இருக்க தப்பு இருக்குதாங்க. அதுக்காக இவ்வளோவா ஒரு பொண்ணை பெற்ற அம்மா வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வாழ வைக்க தான் எதிர்பார்ப்பாங்க. பையனே நான் சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டு இருக்கும்போது இங்கே விட மாட்டாங்க. அதுக்கு காரணம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவுமே சொல்லுவாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்டோட வாழணும்னு நினைக்கிற பொண்ணு சாரதா வாழணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இறங்கி வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. வெளியில் காவேரின்னு கத்துறாரு. ஸோ காவேரி பக்கம் கொஞ்சம் வந்து யோசிச்சுலாம் வெளில என்ன தான் பிடிச்சிருந்தாலும் காவேரி நினச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு தைரியமான பொண்ணு தான் காவேரி. ஸோ காவேரிக்கு இருந்த ஒரு அப்பெல்லாம் சொல்கிறது இந்த ஒரு தான் காவேரிக்கு இருந்த டவுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஏற்றுப்பாராங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துச்சு. என்ன இவ்வளோ விளையாடுறாரா இல்லை என்ன பண்ணாரு அவங்களுக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் இந்த டைமில் அவர் வந்து கூப்பிட்றாருன்னா அவருக்கு எவ்வளோ லவ் இருந்தால் வந்து கூப்பிடுவார். ஸோ நம்மளை இன்னும் அவர் லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு திங்க் வந்து கண்டிப்பாக வீட்டை எதிர்த்து கண்டிப்பாக காவேரியில் வர முடியும். பட் ஆனால் அவங்க வந்து வர விடாமல் டேரக்டர் டீம் வந்து கொண்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க அம்மாவோட பேச்சு மதிச்சிருக்கிற மாதிரி இதெல்லாம் ஆனால் கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்குது காவேரி பக்கம் பண்ணுறதும். ஏன்னா அவ்வளோ தூரம் கத்தும் போது அட்லீஸ்ட் இந்த இடத்துல குமரனுக்கு சப்போர்ட்டாக யமுனா கங்கா நிவினுக்கு சப்போர்ட்டாக யமுனாலாம் இருக்கும்போது பட் பாவம் விஜய் அந்த இடத்துல காவேரி வருவாங்க பார்த்தா கடைசியை வந்து பாட்டின்னு அழுதுட்டு நிற்கிறாங்க. பட் எல்லாத்துக்கும் அவங்க ஃபேமிலி பின்னாடி இருக்குதுங்கிறது புரியுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அவர் கத்துறாரேன்னு சொல்லிட்டு எதிர்த்து வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு லைட்டாக ஒரு ஃபீல் இருந்துச்சு. காவேரியும் பாவம் தான், அவங்களுக்கு சீனையில் ஃபுல்லாக அழுகிறது, அவங்க அம்மா கிட்ட அடி வாங்குறது எல்லாமே நமக்காக தாங்க நல்லாவே புரியுது. பட் இருந்தாலும் சீனை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா பாவமாக இருந்துச்சுங்க விஜயை பார்க்கும்போது வந்து காவேரின்னு சொல்லி கூப்பிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல காவேரி வந்து வரலையே, இவங்க யாரும் பார்க்க விட மாட்டாங்களே, அவங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க பேசுகிறதுக்கு. நிவின் 2-3 தடவை சொல்கிறாரு விடுங்க அவர் பேசட்டும்னு சொல்லி. பட் அதை கூட யாருமே காதில் வாங்கலை. பட் நிவின் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு எபிசோடில் விஜய் செம்ம ரக்கட்டாக இருந்தார். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேமிலிக்கு இந்த ஒரு ரக்கட் விஜய் இருந்தால் தான் வந்து இது வந்து மீண்டு வர முடியும் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.